வணக்கம் சுட்டி குழந்தைகளே, நான் சிகாமணி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? அதுல சிலரை நம்ம ஹாய் பை ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்னு பல ரகமா பிரிச்சு வச்சிருப்போம். ஆனா உண்மையான நட்பு எப்படி இருக்கணும்னு புரிஞ்சிக்க குரல் கூறும் கதையில இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கதையை கேட்க போறோம். கதையை கேட்டுட்டு நம்ம குரலோட பொருளை தெரிஞ்சுக்க போறோம். கதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஒரு சமயம் அமுதன், இனியன்னு ரெண்டு நண்பர்கள் கப்பல்ல உல்லாச பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு கடல்ல ஏற்பட்ட புயலால அவங்க கப்பல் முழுக ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து ரெண்டு பேரும் தப்பிச்சு ஒரு ஆள் இல்லா தீவுக்கு வந்து சேர்ந்தாங்க. நண்பர்கள் இரண்டு பேருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம கடவுள் கிட்ட பிரார்த்தனை செய்யறத தவிர வேற வழி இல்லைன்னு முடிவு செஞ்சாங்க. அந்த சூழ்நிலையிலையும் யாருடைய பிரார்த்தனை சக்தி வாய்ந்ததுன்னு கண்டுபிடிக்க அவங்க தஞ்சை அடைஞ்சிருக்கிற தீவோட நிலப்பரப்ப ரெண்டா பிரிச்சு எதிர் பக்கங்கள்ல தங்க முடிவு செஞ்சாங்க. தீவோட ஒரு பக்கம் இருந்த அமுதன் செய்த முதல் பிரார்த்தனை உணவுக்காக தான். அடுத்த நாள் அமுதன் அவனோட நிலத்து பரப்புல ஒரு பழம் தரும் மரத்தை பார்த்தான். அவன் அந்த பழத்தை வயிறு நிரம்ப சாப்பிட்டான். தீவோட இன்னொரு பக்கம் இருந்த இனியனோட இடத்துல மரங்கள் இருந்தாலும் சாப்பிடக்கூடிய பழங்கள் இல்ல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அமுதன் தனிமையில முழுக ஆரம்பிச்சான். அவன் மனைவிக்காக பிரார்த்தனை செய்யலான்னு முடிவு செஞ்சு பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். அடுத்த நாள் வேறு ஒரு கப்பல் புயல்ல சிக்கி அதுல இருந்து உயிர் பிழைச்ச ஒரே ஒரு பெண் நீந்தி அமுதன் இருக்கிற இடத்துக்கு வந்தடைஞ்சான். அமுதன் இறைவன் கிட்ட கேக்குறத இன்னும் நிறுத்தல. அமுதன் ஒரு வீடு, உடைகள், இன்னும் கொஞ்சம் உணவுக்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சான். இது எல்லாமே அவனுக்கு கிடைச்சது. ஆனா இனியன் கிட்ட ஒண்ணுமே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு அமுதன் அவன் மனைவியோட தீவை விட்டு வெளியேற கடைசியா கடவுள் கிட்ட ஒரு கப்பலுக்காக வேண்டினான். அடுத்த நாள் காலையில அவன் தீவோட பக்கத்துல ஒரு கப்பலை பார்த்தான். அமுதன் அவன் மனைவியோட கப்பல்ல ஏறிட்டு அவன் நண்பன் இனியனை தீவிலேயே விட்டுட்டு போகலான்னு முடிவு செஞ்சான். இனியனோட பிரார்த்தனை எதுக்குமே கடவுள் செவிசாய்க்காததுனால அவன் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்க தகுதி இல்லாதவன் அவன் நினைச்சான். கப்பல் தீவை விட்டு புறப்பட தயாரா இருந்த போது அமுதனுக்கு வானத்துல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. ஏன் உன் தோழனை தீவில விட்டுட்டு கிளம்புற அப்படின்னு. அதுக்கு அமுதன், இறைவனோட ஆசீர்வாதம் பரிபூரணமா எனக்கு மட்டும்தான் கிடைச்சது. என் ஆசீர்வாதங்கள் எனக்கு மட்டும்தான். இனியனோட பிரார்த்தனைகள் எதுக்குமே பதில் கிடைக்கவே இல்லை. அதனால அவன் எதுக்கும் தகுதி இல்லாதவன்னு சொன்னான். அவனை கண்டிச்ச அந்த குரல், நீ தவறு செஞ்சிட்ட, உன் நண்பனாலதான் இந்த நிலையில நீ இருக்க அப்படின்னு சொல்லுச்சு. அதிர்ச்சி அடைந்த அமுதன், என் நிலைக்கும் என் நண்பனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டான். அதுக்கு அந்த குரல், உன் நண்பன் என்னிடம் செய்த ஒரே பிரார்த்தனை, அமுதனின் பிரார்த்தனைகள் அனைத்தும் பதில் அளிக்கப்பட வேண்டும்னு மட்டும்தான். இனியனோட பிரார்த்தனைகள் இல்லைன்னா என் ஆசீர்வாதங்கள் எதுவும் உனக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்ட அமுதன் அவன் நண்பன் இனியன் தன் மேல மனதால எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டான். தன்னுடைய நண்பனை இந்த தீவிலேயே விட்டுட்டு போலாம் அப்படின்னு எடுத்த முடிவை நினைச்சு அவன் வெட்கி தலை குனிஞ்சு நின்னான். தன்னுடைய நண்பனை தீவிலேயே விட்டுட்டு போயிடலான்னு முடிவு செஞ்ச அமுதன் வெறும் வாய் வார்த்தைகளால மட்டும்தான் நண்பன்னு சொன்னான். தீவுக்கு மறுபக்கம் இருந்த இனியன் மட்டும்தான் மானசீகமா தன் நண்பனோட நலத்துக்காக பிரார்த்தனை செஞ்சான். இததான் தெய்வ புலவர் திருவள்ளுவர் அழகா 2 வரிகள்ல சொல்லிட்டார். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. பார்க்கும்போது மனசு சந்தோஷப்படாம முகத்துல மட்டும் சிரிப்ப வச்சுக்கிட்டு பழகிறது நட்பு கிடையாது. அன்பால மனமும் மலர பழகிறது தான் நட்பு.